கனடா வாழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன். கனடிய தமிழர் பேரவை தன்னுடைய நிதி சேர்நடையை தற்பொழுது 8வது ஆண்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கனடிய தமிழர் பேரவை போன வருடம் நடத்திய 7வது நிதி சேர்நடையிலே சேர்க்கப்பட்ட நிதி கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்மூர் மக்களின் மீள்குடியேற்றத்துக்கான வீட்டு திட்டத்தை அமைப்பதற்காக பயன்பட்டது. கிட்டத்தட்ட 41 வீடுகள் அங்கே கட்டப்பட்டு பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு விசேடமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை 2016ஆம் ஆண்டு கனடிய தமிழர் பேரவை தன்னுடைய நிதி சேர்நடையை மட்டக்களப்பில் மாவட்டத்திலே இருக்கின்றதான குறிப்பாக படுவாங்கர் என்று சொல்லப்படுகின்ற கிராம பகுதிகளில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக ஒரு மட்டக்களப்பு கனடா உறவு பண்ணை, நட்புறவு பண்ணை ஒன்றை அங்கே நிறுவுவதற்காக இருக்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு பாரிய செயற்திட்டம். கனடா தேசத்திலிருந்து மட்டக்களப்பு படுவாங்கரை நோக்கி வருகின்ற ஒரு முதல் முயற்சியாகவே நான் அதை பார்க்கின்றேன். இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், அங்கு இருக்கின்ற மக்கள் 3 தசாப்த காலத்திலே தாங்கள் அனைத்தையும் இழந்து தங்களுடைய நிலங்களை கூட விட்டு வெளியேறுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய நிலங்கள், தாயக நிலங்களை விட்டு அவர்கள் வெளியேறாமல் அந்தந்த கிராமங்களே அவர்கள் நீடித்து வாழ வேண்டுமானால், அதுவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக மேம்படுத்தி வாழ வேண்டுமானால் அந்த கிராமங்களிலே அவர்கள் செய்யக்கூடிய தொழில்முறைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மட்டக்களப்பினுடைய ஒரு கிராம பகுதியிலே பல மக்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு முயற்சியாக அந்த பண்ணைக்கு ஊடாக வருகின்ற வருமானத்திலே அந்த கிராமங்களில் இருக்கின்ற எதிர்கால சந்ததியின் கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்த இருக்கின்றோம். ஆகவே அன்பான கனடிய தமிழ் உறவுகளே, நீங்கள் அனைவரும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு தோம்சன் மெமோரியல் பார்க்கிலே நடைபெறுகின்றதான இந்த நிதி சேர் நடையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அனைத்து ஆதரவுகளையும் எமது தாயகத்திலே வலுவிழந்து அங்கே நிற்கின்றதான மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்ப உதவி செய்ய வேண்டும் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அனைவருடைய வருகையும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.